கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக பரளியாறு, கோதையாறு, தாமிரபரணி ஆறு கரை புரண்டு ஓடுகின்றது. இதனால் குழித்துறை சப்பாத்து பாலத்தில் 3வது நாளாக போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சஜயகுமாரிடம் கேட்கலாம். சஜயகுமார், இப்போ தொடர்ந்து 3வது நாளாக இந்த பாலப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கு. மழை நிலவரம் எப்படி இருக்கு? பாதிப்புகள் எப்படி இருக்கு? காயத்ரி, கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் கடந்த 2 நாட்களாக வடகிழக்கு பருவமழையானது தீவிரமடைந்து வருகிறது. குறிப்பாக மலையோர பகுதிகளான கோதையாறு, காளிகேசன், பேச்சிப்பாறை பகுதிகளிலும், அதே போல நகர பகுதிகளான மார்த்தாண்டம், குழித்துறை, கைக்கியாவளை, தக்கலை, நாகர்கோவில் போன்ற பகுதிகளிலும் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. மலையோர பகுதிகளில் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்து வருவதால் அணைகளின் நீர்மட்டமானது கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 48 அடி கொள்ளளவு கொண்ட பேச்சிப்பாறையானது 41.9 அடியாகவும், அதே போல 77 அடி கொள்ளளவு கொண்ட பெருஞ்சாணி அணையானது 62.3 அடியாகவும் நீர்மட்டம் உயர்ந்திருக்கிறது. வினாடிக்கு 921 கன அடி தண்ணீர் பெருஞ்சாணி அணையில் வந்து கொண்டிருக்கிறது. அதே போல மாவட்டத்தில் அதிகபட்சமாக புத்தன் அணை பகுதியில் 29.4 மில்லிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. அடுத்ததாக பேச்சிப்பாறை பகுதியில் 28.8 மில்லிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. தொடரும் மழை காரணமாக கோதையாறு, தாமிரபரணி ஆறு, பரளியாறு போன்ற ஆறுகளில் நீர் கரை புரண்டு ஓடுகிறது. குழித்துறை தாமிரபரணி ஆற்றில் தண்ணீர் கரை புரண்டு ஓடுவதால் சப்பாத்து பாலமானது மூழ்கடித்துக் கொண்டு தண்ணீர் பாய்ந்து செல்வதால் பாதுகாப்பு கருதி இந்த சப்பாத்து பாலத்தை நடைப்பயணமாகவும், அதே போல இருசக்கரத்திலும் செல்லும் பயணிகள் உபயோகித்து வரும் நிலையில் தற்போது அந்த சப்பாத்து பாலத்தில் இருபுறவும் தடுப்பு வேலிகள் அமைத்து பொதுப்பணித்துறை கண்காணித்து வருகின்றனர். மேலும் தாழ்வான பகுதிகள், ஆற்றின்கரையோரம் தாழ்வான பகுதியில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்கவும் மாவட்ட நிர்வாகமானது எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. காயத்ரி, நன்றி சஜயகுமார், இது குறித்த விவரங்களை வழங்கியமைக்காக.